இன்னைக்கு ஒரு செய்தி பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற செய்தி பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வித்தியாசமான புத்தகம்னு சொல்லியிருக்கிறேன். சில நேரடியான வசனங்களை நேரடியாக புரிஞ்சுக்கொள்ளணும், சிலது ஓமையாக இருக்கும், சிலது ஓமையாக புரிஞ்சுக்கொள்ளணும். இது அப்படியே நிறைவேறாது, ஆனால் நிறைவேறும். இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 6:13. 6ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 6வது அதிகாரத்தில் 13வது வசனம். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வசனத்தை இன்னொரு தடவை வாசிடுறேன். அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அது தொடர்ந்து வாசிக்கிறேன். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்துமே விட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாகனின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. இந்த தீர்க்க தரிசனமான செய்தியில எது இதில் தீர்க்க தரிசனம்னா, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இதுல அத்தி மரமானது எதை குறிக்கிறதுன்னா, இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது இந்த அத்தி மரம். பெருங்காற்று எதை குறிக்குதுன்னா, அதுக்கு எதிராக போர் செய்கிற தேசங்களையும் அதுக்கு எதிராக நடக்க போகிற பெரும் ஒரு போரையும் யுத்தத்தையும், அதனால அசைக்கப்படும் போதுன்றது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் தேசம் அசைக்கப்பட போகுது. இஸ்ரேல் தேசம் அசைக்கப்பட போகுதுன்றதை குறிக்குது. அதன் காய்கள் உதிர்றது போலன்னும் போது அங்க இருக்கிற நடக்க போற பிரச்சனைகளை குறிக்குது. வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில விழுந்ததுன்னும் போது சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுடைய ராஜ்யங்களும் அசைக்கப்பட போகுது. வானத்தின் நட்சத்திரங்கள் போது மற்ற எல்லா ராஜாக்கள், அதாவது மற்ற எல்லா ராஜாக்கள் ராஜ்யங்கள் எல்லாமே நிலையிலிருந்து விழுந்துட போகுது. அதாவது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து ஒரு நிலையற்ற தன்மை எல்லா ராஜ்யத்திலையும் உருவாக போகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. அதாவது நம்ம கோவிட்ல பார்த்தோம், 2019 செப்டம்பர்ல அந்த டாக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், ஒரு நோய் கண்டுபிடிச்சார் அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச செப்டம்பர்லயோ செப்டம்பர் அரௌண்ட்ல இறந்துட்டாரு. டிசம்பர்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம அரௌண்டு 2020 எல்லா தேசத்துலயும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல காரியம் நடந்தது. இப்போ யுத்தங்களும் போயின்னு இருக்கு. இதில் இந்த வருஷம் நடக்க போகிறது என்னென்னா, இப்போ நடக்க போகிறது என்னென்னா, இஸ்ரேல் தேசம் அசைக்கப்பட போகுது. அடுத்து இருக்கிற முக்கியமான மைல்ஸ்டோன், இந்த பைபிளில் நடக்க போகிற முக்கியமான ஒரு காரியம். அதாவது இதில் இந்த வெளிப்படுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னா, 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில கிரீட்டிங்ஸ் மாதிரி இருக்கும், சில காரியங்களை ஒரு முன்னுரையாக இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றியும், அப்புறம் சிமிர்னா சபையை பற்றியும், அடுத்து பெர்கமு சபையை பற்றியும், தியத்திரா சபையை பற்றியும், அடுத்து சர்தை சபையை பற்றியும், பிலதெல்பியா சபையை பற்றியும், அப்புறம் லவோதிக்கேயா சபையை பற்றியும் 3ஆம் அதிகாரத்தில் முடிக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட காரியங்கள் வரும். அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் முதிரைகள் உடைக்கிற பற்றி வரும். முதிரைகள் உடைக்கப்படுத்து. இந்த முதிரைகள் உடைக்கிறது தேவனுடைய காரியம். முதிரைகள் உடைக்கிறது தேவனுடைய காரியம். அது வெளியரங்கமா நடக்காது, வெளியரங்கமா தெரியாது. எந்த முத்திரை எப்போ உடைக்கப்படுகிறதுன்னு தெரியாது. 7 முத்திரைகள் இருக்கு, அந்த 7 முத்திரைகள் இருக்கு. அது வரைக்கும் பார்ப்போம். இந்த செய்திக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வரைக்கும் பார்ப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முதிரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இது யாருக்குமே தெரியாது. எப்போ அந்த முதிரையை உடைச்சாரு, எப்போ நடந்தது, எதுவுமே தெரியாது. இந்த 2 முத்திரை 3 முத்திரை 4 இது எதுவுமே தெரியாது. இப்போ விசிபிளா தெரிய போறது எந்த காரியம்? அதாவது 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன்,
இது பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. இந்த 6வது முத்திரையை உடைக்கும் போது அடுத்து நடக்கிறது, உடனே நடக்கிறது என்னன்னா, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இந்த 6வது முத்திரையில தான் இந்த வேத வசனத்தை பற்றின ரகசியம் வெளிப்பட போகுது. இந்த வேத வசனத்தில் இதுக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் விசிபிள் கிடையாது. இது வெளிப்படுத்தும் விஷயத்தை பொறுத்து சில காரியம் விசிபிளாக நடக்கும், சில காரியம் விசிபிளாக நடக்காது. இதில் எது விசிபிளாக தெரிய போகுதுன்னா, இந்த அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியை விழுந்தது. இப்போ அடுத்து ஒரு பேண்டமிக் வரப்போகிறது இல்லை, யுத்தத்தினால ஒரு நியூக்ளியர் வார் அதாவது இதில் நடக்கிறத பாருங்க. அந்த 6ஆம் முத்திரை உடைக்கும் போது நடக்கிற காரியத்தை பாருங்க. இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. எங்க நடக்குதுன்னா, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. அடுத்து நடக்க போறது பாருங்க. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இதெல்லாம் ஒரு ஓமையா சொல்லப்படுது, ஒரு பொய்டிக்கலா, ஒரு கவிதை மாதிரி நடையில சில நடக்க போற கடினமான காரியத்தை ஒரு ஊமையா சொல்றாரு. இது நேரடியா நடக்க போறது. வானம் சுற்றப்பட்ட புஸ்தகம் போலன்னா அங்க இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பாதிக்கப்படும், மற்றபடி அந்த ஸ்கை எல்லாம் பாதிக்கப்படும். பூமி அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்து ஒரு லாக்டவுன் வரப்போகுது. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனமே விட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி தான். ஏன்னா கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறது எவ்வளவோ காரியத்தை செஞ்சு பார்த்துட்டாரு. இந்த காலத்தில் கடினமான காலத்தில் வரும். அதாவது இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, அதாவது வக்கீல் இருக்கிறாங்க, நீதிபதி இருக்கிறாங்க, கேஸ் நடக்குது, ஆனால் நியாயம் மட்டும் கிடைக்கல. அங்கே நியாயஸ்தலம் இருந்து அங்கே நீதி செத்து போயிட்டுன்னு சொல்லுது வசனம். நீதி இல்லை, நீதி உயிரோடு இல்லை, நீதி செத்து போயிட்டுன்னு இருக்குது. நீதி செத்து போயிட்டு, நீதி இல்லை, எந்த இடத்துலையுமே நீதி நிலையா இல்லை. அது போல இந்த காலத்துக்கான நியாய தீர்ப்பு வெளிப்படுது. தேவனுடைய பிள்ளைகள் அவரவர்கள் தேவனுக்கேற்ற காரியங்களை சரி செய்யும் போதுதான், தேவனுக்கேற்ற காரியங்களை சரி செய்யும் போதுதான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். தேவனுக்கு ஏற்றபடி நம்ம மனதை ஒழுங்குபடுத்தின்னு ஒரு ஒரு இரக்க சுபாவத்தோட, அதாவது என்ன சொல்றது, கடவுளை நேசிக்கணும், உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கணும். என்னங்க நியாய தீர்ப்பை பற்றி செய்தி கொடுக்குறீங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்கிறீங்களே. கடைசி மனுஷனுக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாமே எப்போ பொதுவாக போய் சேருதோ அன்றைக்கி தான் நீங்கள் மற்றவங்களை உண்மையிலே நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஒருத்தர் நேசிக்கிறேன், அவர் ஒருத்தர் நேசிக்கிறார், அவர் ஒருத்தர் நேசிக்கிறேன், நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன், அவர் ஒருத்தருக்கு உதவி செய்கிறார், அவர் ஒருத்தர் உதவி செய்கிறாரு. இந்த உதவி எங்கேயுமே தடைபடாமல், எங்கேயுமே பொருள் சேர்க்கப்படாமல், சுரண்டல் சேர்க்கப்படாமல், எங்கேயுமே என்ன சொல்கிறது, ஒரு உடம்புலேயே ஒரு இடத்துல ரத்தம் அதிகமாக தேங்கிச்சுன்னா கட்டின்றோம். அதே சமுதாயத்தில் செல்வம் அதிகமாக சேர்ந்துச்சா அவங்கள பணக்காரன்றோம். அதை கட்டின்னு சொல்லலை, பணக்கட்டின்னு சொல்லலை, அது பணக்காரன்னு சொல்கிறோம். பணம் சேர்த்துட்டாருங்க, அவருக்கு யோகங்க, ராஜயோக அடிச்சிச்சிங்கன்றோம். அந்த மாதிரி பணம் சேர்த்தவங்கள பணக்காரன்றோம். அது சமுதாயத்தில் வர ஒரு கட்டிங்க. அவர் சமுதாயத்தில் ஏதோ ஒரு தீங்கு நடக்குது அங்கே, அது போல் செயல்படுறாங்க. இதுக்கான தேவ நியாய தீர்ப்பு இதுதான். மீண்டுமான காரியங்களை பிற செய்தியில் பார்க்கலாம்.